தலைவலிக்கணுமே, டீஹைட்ரேஷனா? எதுக்குங்க இப்படி குடிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசு சரியில்லை அதான். ஆமா, உங்க அம்மா உடம்பு சரியில்லை, நீங்க அவங்க எப்படி இருக்காங்க? ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா என்கிட்ட கேளுங்க யோசிக்காம. நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுங்க, உரிமையோட சொல்றேன். தேங்க்ஸ். இது 86th டைம். என்னது? தேங்க்ஸ் சொன்னது. இனிமே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹாய். ஹலோ. ஏய், அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதா ஆஃப் டே லீவ் போட்டு காலையிலே போயிட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் வீட்டில் தனியா இருக்கிறதுனாலே பிடிக்கவே மாட்டேங்குது. Hey, cool. Relax. Coffee. Hey, நீ என்ன சாப்பிடுற? காஃபி. One second. நல்ல வெள்ள எல்லாரையும் சரிக்க வைக்கிறா, எல்லார்கிட்டயும் மரியாதை பழகுறா, மற்றவங்க விஷயத்துல எக்கறையும் எடுத்துக்கிறா. ஆமா இல்ல? உண்மையிலேயே ரொம்ப நல்ல வண்டி. மற்ற ஆம்பளைங்க எல்லாம் என்கிட்ட தப்பான எண்ணத்துல தான் பழகுறாங்க. ஆனா இவங்கிட்ட அது இல்லவே இல்லை. நானும் இந்த ஆஃபீஸ்ல 4 வருஷமா வேலை செய்யறேன். ஆனா சக்தி வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸே மாறி போயிடுச்சுல. இப்பெல்லாம் எனக்கு வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸ்ல இருக்கிறதா ரொம்ப பிடிக்குது. வாமா, கல்யாண பொண்ணு. ஹாய். எல்லாரும் ஆபீஸ்ல எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? ஒரே போர் பாதா நீ வந்து. கெட் அப் பாரு. கடைசி ஒரு வாட்டி சைட் வச்சுக்கலாம். பிரியா, முக்கியமா நீ எந்த காரணமும் சொல்ல கூடாது. ஓகே. சக்தி, மறக்காம வந்துடணும். என்ன? நீ என்ன கூப்பிடவே வேண்டாமா, நான் வந்துருவேன். பிரியா, எனக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டா இருக்கு. டெஃபினட்டா வரேன். ஜோ, என்ன ஒரு நிமிஷம் இங்க வா. ஜோ, ஒரு நிமிஷம். என்னடா ஏன் இப்படி கோயில வந்து மானத்தை வாங்குற? என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம நட்ராஜ் இருக்கான்ல, அதாம்மா நம்ம நட்டு. அவனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஷெட்ல. அவனுக்குன்னு லேடிஸ் யாரும் இல்ல. நீ என் சார்பா வந்து கலந்துக்கிட்டேன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கும் சார்பா இருக்கும். நாம இருக்கோம்ல, கண்டிப்பா வரேன். என்னடா இது, ஆளவந்தான் மெக்கானிக் ஷெட்ல இப்படி ஒரு நிச்சயார்த்தம் நடக்குதுன்னு நீங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது. அதாவது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு ஏதாவது கசமுசா ஆகிறதுக்கு முன்னாடி நாமளாவே சேர்த்து வச்சிடலாமே இப்படி ஒரு முடிவு பண்ணேன். அது சரி மெக்கானிக்கு, என் ஸ்கூட்டரை எப்போ திருப்பி தர போற? அதானே இங்க பேரிச்சம்பளமா இருக்கு. அதுல பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், அது இதுன்னு பெருசுன்னு சொல்லி இதுல வேடிக்கையை பாருங்க. நம்ம பையன் நின்னா நிழல் விடாதுங்க, அந்த பொண்ணு நடந்தா நார்த் மெட்ராஸே மறைஞ்சிரு போல இருக்குதுங்க. இதுங்களுக்குள்ள ஒரு முடிச்ச போட்டு விளையாடுறான் பாருங்க, டாப் ஃப்ளோர்ல இருக்கிறவன். பழைய மன்னாரப்பேட்டை நட்டுங்கிற இந்த நடராஜனுக்கும் பிட்டுங்கிற இந்த பிருந்தாவுக்கும் தட்டு மாத்திர நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமா நடக்குது. தட்ட மாத்திக்கங்க, எல்லாரும் சந்தோஷமா சிரிங்க. கொஞ்ச நேரம் கை கால சும்மா இரு. அத எப்படா முடியும்? ஆக பெரியவங்க எல்லாம் தாய் குரங்களை பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிக்கங்க, சிறியவங்க எல்லாம் இருங்க. அந்த ஜில் ஜில் ஜிகர்தண்டா மேட்டரை ஸ்டார்ட் பண்ணிக்க. நான் கிளம்புறேன். இப்பதான் நான் உங்களை பாக்குறேன், அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க. டைம் ஆச்சு. இருங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். பரவாயில்ல, நான் போறேன். பரவாயில்ல, நான் டிராப் பண்றேங்க. நீ கூட்டிட்டு போ. ஓகேடா, see you. தேங்க்ஸ்.
ஜிகர்தண்டா அது வேலையை காட்டுதடா. காடு வேலை காசு பார்த்தா ஆமாடா இதுல ஏதோ ஒரிஜினல் மிக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. தலைவலி பின்னி பெடல் எடுக்குது. அது என்னடா ஒவ்வொரு வாட்டி நீங்களே சீட்ல ஜெயிக்கிறீங்க, மாஸ்டர் தோக்குறேன். மாஸ்டர் திருப்பி வச்சிருக்கீங்க மாஸ்டர். அதானா டா பாவீங்களா, நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையாடா. மாஸ்டர் கூல் டவுன் மாஸ்டர். எங்கடா அந்த சக்தியை காணா? என்ன மாஸ்டர் கேள்வி? ஜோ இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான். நீங்க தான் சக்தி என்ன லவ் பண்றதா? ம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஏய், நீங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை. தள்ளு. சக்தி, நீ செய்யறது சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறேன், நீ தப்பு தப்பா நடந்துக்கிற. உலகத்தில் இல்லாத பெருசா நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எது கோவப்படுற? அன்னைக்கு மட்டும் சும்மா இருந்த, இன்னைக்கு பெருசா கத்துற. இதுக்கு மேல எதுவும் பேசாத, நான் கிளம்புறேன். இப்படிதான் பொம்பளைங்கள வேணும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆமா, அன்னைக்கு மட்டும் ஒத்துக்கிட்டா இன்னைக்கு பெரிய இவன் மாதிரி. இனிமே நீ வந்து என்ன பார்த்த ஏய், என்னடா அது சவுண்ட்? எவன்டா அவன் செட்டுக்குள்ள கல்லு விடுறது? ஏன்டா அந்த பொண்ணு ஆஃப் ஆகி போகுது? டேய், அந்த பொண்ணை நீ அடிச்சிட்டியாடா? டேய், அவ தாண்டா என்ன அடிச்சுட்டு போனா. எனக்கு அப்பவே தெரியும் நீ உதவாங்குவேன்னு. ஏப்பா கிளம்புங்கப்பா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வரலாம், போட கிளம்புங்கடா. ஏய், உனக்கு வாமிட்டு வருதாடா? ஐயோ ஐயோ ஏ செனப்பண்ணி சவுண்டு. ஐயோ, தெரியாம பொம்பளை பொறுக்கி விவசாய கட்டவனுங்களா? அங்க என்ன பண்ற நீ? தெரியாம போயிட்டேன் சார், அர்ஜென்ட்ல. ஏதாவது ஒன்று பண்ணுவிய, போறதானே இங்க போ. இல்ல, நான் அப்புறமா போய்க்கிறேன் சார். நீங்களா? நீங்க யாருன்னு நினைச்சீங்க? அண்ணாத்தே டீ சாப்பிட அண்ணாத்தே. வேணாடா. சாப்பிட அண்ணாத்தே. வேணாண்டா. சாப்பிட அண்ணாத்தே. நைட்லாம் தூங்காம அதே நினைச்சிட்டு இருக்கியே, சாப்பிட அண்ணாத்தே. இல்லடா, நேற்று நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல. நான் மாதிரி பண்ணிருக்கூடாதுடா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவ்வளவுதானே, கவலையை விடு, சாப்பிட அண்ணாத்தே. கை நீட்டு அண்ணாத்தே. எதுக்குடா? காட்டு அண்ணாத்தே. அண்ணி. அண்ணியா? அடிச்சுனா பலரும் கல்றோம். ஏகா பாத்தியாக்கா கோச்சிக்கிறா? நேற்று இப்படிதான் கோச்சிக்கின்னு வந்துட்டா. அண்ணாத்து பாவம் கையில சூடு போட்டுச்சு. சூடா? அப்படின்னா எம்மா பெரிய சூடு தெரியுமா? வழியில ராத்திரிலாம் தூங்கவே இல்லை. என்னது தண்ணியில அரைக்கி பிரேக் பிடிக்கலையா? அதுக்கெல்லாம் பிரேக் கிடையாதியா? எங்க அவரு? உள்ள இருக்காமா? என்ன சக்தி, ஏன் மாதிரி பண்ண? நான் ஒன்றும் பெருசா பண்ணல, எல்லாம் நீதான். நான் தான் இதை கோவத்தை செஞ்சுட்டேன், அதுக்கு நீ இப்படியா? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ சக்தி. அதான் நேற்று நல்லாவே புரிஞ்சுதா. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரி, என் மேலதான் தப்பு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதடா. நானும் இது போல் நடக்காம பாத்துக்கிறேன். நான் கோச்சிட்டு போனா 2 நாள்ல திரும்பி வரப்போறேன். அதுக்காக இப்படியா ஃபுல் மாதிரி சூடு போட்டுக்கிட்டேன்? ஐயா, நான் எங்க போட்டேன்?
அதான் அந்த உதயால போட்டு விட்டான் கவுத்துட்டான்டா. வாட் எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணி ஏமாத்துறீங்களா ஜோ fraud பசங்க. இருவே முகத்தை முழுகாத நீ. உன்னை ஏமாத்துறோம்னு நினைச்சிருந்தா உண்மையை சொல்லிருப்பேன் ஜோ. ஜோ ப்ளீஸ் ஜோ. ஜோ நம்பு ஜோ என்ன. சீ போ. ஜோ ஜோ ப்ளீஸ் ஜோ. என்ன நம்பலல? வேணா உனக்கா இன்னொரு கையிலயும் சூடு போட்டுக்கிறேன் ஜோ. நான் உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ம். அப்படி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஜோ இனிமே நான் உன்னை தொடவே மாட்டேன் ஜோ. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட தொட மாட்டேன் ஜோ. ஆ? உன் பெர்மிஷன் இல்லாம தொட மாட்டேன்னு சொன்னேன். என்ன எங்க திருப்பி கொடு.